கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். இந்த உலகம் ஏராளமான அரசர்களை கண்டிருக்கின்றது. அரசர்களை பற்றி வரலாற்றிலே நாம் படித்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் உருவாக்கிய அரசு இன்று நம்மிடம் இல்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இயேசு உருவாக்கிய அரசு இன்றும் நிலைத்திருக்கின்றது. இன்றும் உயிரோட்டமான ஓர் அரசாக அமைந்திருக்கின்றது. அதைத்தான் இன்று நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய அரசுக்கு முடிவே இராது என்று விவிலியம் நமக்கு சொல்லுகின்றது. இந்த முடிவில்லா அரசுக்கு காரணம் ஆண்டவர் இயேசு உருவாக்கிய அரசு அன்பின் அரசு, அமைதியின் அரசு, நீதியின் அரசு. அது ஒரு ஒழுக்கம் நிறைந்த அரசு. அனைத்து வாழ்வின் விழுமியங்களை உள்ளடக்கிய அரசு. ஆண்டவர் இயேசு நல்ல அரசராக இருக்கின்றார். நாம் அனைவரும் அவருடைய நல்ல குடிகளாக இருக்க இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் இயேசுவின் அரசில் அங்கமாக இருக்கின்ற அன்பை நாம் விதைப்போம். பகிர்வை நாம் பேணுவோம். நீதியோடு, நேர்மையோடு, உண்மையோடு, ஒழுக்கத்தோடு வாழுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை அவரது நினைவு சின்னங்களாக விட்டு சென்றிருக்கின்றார். நம்முடைய வார்த்தை, வாழ்வு, எண்ணங்கள், செயல்கள், உறவுகள் அனைத்துமே ஆண்டவர் இயேசு என்ற அந்த உன்னத அரசரின் பரிமாணங்களாக, பிரதிபலிப்பாக இருக்கட்டும். அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாமும் வாழ்ந்து இந்த இறை ஆட்சியை, ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற இறை அரசை இம்மண்ணிலே கட்டியெழுப்புவோம். நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் பிறருக்கு சான்று பகர்ந்து இறை ஆட்சியை இம்மண்ணில் மேலும் மேலும் பரவச் செய்வோம்.